மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியை இந்த நாட்டு மக்களும் எதிர்கால தலைமுறையும் எவ்வாறு சீர்தூக்கி பார்த்து எடை போடுவார்கள் என்பது குறித்து சில கருத்துக்களை என்னுடைய பதிலுரையாக உங்கள் முன்னால் வைக்க விழைகிறேன். எரிகின்ற எங்கள் நெஞ்சமேல் ஆணை, எரிகின்ற எங்கள் நெஞ்சமேல் ஆணை, இனி எங்கள் ஆட்சி இந்நாட்டில் என்ற நெஞ்சுறுதியுடன் பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு உயிர் தரும் ஆட்சி இந்த ஆட்சி. சமூக நீதி. தந்தை பெரியார் வழியில் வந்த இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதியை நிலைநாட்டிட தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. தமிழ்நாட்டை கடந்த 1 நூற்றாண்டு காலமாக சமூக நீதி பாதையில் நடைபெற்றிட வழிநடத்தி அதன் மூலம் மதவாத அரசியலை தடுத்து நிறுத்திய பெருமை தந்தை பெரியார் அவர்களையே சாரும். தமிழ்நாட்டின் எல்லையில் தந்தை பெரியார் இன்னமும் காவல் காத்து வருகிறார் என்ற ஒரு செய்திதான் வடக்கிலிருந்து வரும் புழுதி காற்றை தடுத்து நிறுத்துகிறது. தமிழ்நாடு 1 நூற்றாண்டுக்கு மேலாக ஏன் தனித்துவமாக சாதி மத பாகுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று யோசித்து பார்த்தால் அதற்கெல்லாம் ஒரே காரணம் சமூக நீதி அடிப்படையிலான திராவிட மாடல் அரசின் கொள்கைகள்தான். தந்தை பெரியார் போன்றே தாமாக சிந்தித்து சிறந்த கருத்துக்களை தெரிவிக்கும் மாபெரும் சிந்தனையாளர்கள் நம்மிடையே தோன்றியது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு அரிய நல்வாய்ப்பாகும். தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பண்டிதருக்கும் பாமரருக்கும் ஏற்ற வகையில் சமூக நீதி உரையாடலாக நிகழ்த்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியாரின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த முப்பெரும் தலைவர்களின் வழிவந்து தமிழ்நாட்டின் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சவால்களையும் நெருக்கடிகளையும் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டு தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தை தொடர்ந்து நிகழ்த்தி வருபவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பெரியாரின் சிந்தனை, அண்ணாவின் சொல், கலைஞரின் செயல், முதல்வரின் உழைப்பு என்ற இந்த 4 தலைவர்களின் தனிப்பெரும் தன்மையால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் நிம்மதியாக உறங்கச் செல்கிறார்கள். சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தனது தள்ளாத வயதிலும் உழைத்திட்ட தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் ஒன்றை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எடுத்திட முயன்றார். அது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம். எனினும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள், சோதனைகள் வந்தன. அவற்றையெல்லாம் கடந்து இந்த அரசு பதவியேற்ற 100வது நாளிலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் முறையாக பயிற்சி பெற்ற 29 அர்ச்சகர் பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோவில்களிலும் பணியமர்த்தப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் பணி நியமனம் பெற்ற பெண் ஓதுவார் ஒருவர் சென்னை அருகிலே உள்ள மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அடுத்த நாள் காலை பொழுதில் தேமுதிர தமிழோசையுடன் மனமுருகி பாடிய தேவார பாடுகள் உலகெங்கும் எதிரொலித்தன. தந்தை பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்ற முயன்ற தந்தையின் முயற்சியை தனையன் வெற்றிகரமாக முடித்து வைத்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடும் நோக்கில் முன்வைக்கப்படும் சமூக நீதி கருத்துக்களின் புதிய பரிமாணங்களை வகித்திடும் நோக்கில் பெண்கள், பழங்குடியினர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உரிய பங்கினை இந்த அரசு தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறது. சமூக ஏற்றத்தாழ்வும் ஏழ்மையும் ஒன்றிணைந்தால் ஏற்படும் விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், வட சென்னை வளர்ச்சி திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் என பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது நமது அரசு. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சமூக நீதி காக்க நமது அரசு என்றென்றும் தொடர்ந்து போராடும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மகளிர் நலன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் பதவியேற்ற அன்றே முதல் கையெழுத்திட்ட கோப்புகளில் ஒன்று மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதியை கொடுக்கும் மகளிர் விடியல் பயண திட்டம். பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு கூட கணவன்மார்களின் அனுமதியை எதிர்நோக்கி இந்த காலம் மாறி பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் அவர்களின் சிறகுகள் விரிந்து சுதந்திர பறவைகளாக பயணம் செய்திடும் வாய்ப்பை வழங்கியவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் இன்றும் கிராம பகுதிகளில் விடியல் பயணம் மேற்கொள்ளும் பெண்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்கிறார்கள், நாங்கள் பயணம் செல்வது ஸ்டாலின் பஸ்ஸில் என்று. நாட்டிற்கே வழிகாட்டியாக 1,31,00,000 பெண்களுக்கு அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் மாதா மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை திட்டம் நாட்டிற்கே முன்னோடியாக விளங்குகிறது. பெண் குழந்தைகள் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டம். பெண்கள் என்றாலே காலாகாலத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற நிலை மாறி
அவர்கள் திருமணத்திற்கு வாங்க வேண்டிய தங்கத்தின் விலை குறித்து பெற்றோர்கள் கவலைப்படும் நிலை மறைந்து பெண் குழந்தைகள் கல்வி பயில வேண்டும், அதுவும் உயர்கல்வியை தவறாது பெற வேண்டும், மிகச்சிறந்த பணி வாய்ப்புகளை அவர்கள் பெற்றால் அவர்களை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் வரிசையில் வந்து நிற்பார்கள் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் நமது முதலமைச்சரின் முன்னிப்பில் பழமைவாத கருத்துக்களை மாற்றி மகளிர் நலன் காக்க விரிவான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. கடைக்கோடி கிராமங்களிலிருந்து பணி நிமித்தம் நகரங்களை நோக்கி வரும் பெண்களின் பாதுகாப்புக்காக தங்கும் வசதி கொண்ட தோழி விடுதிகள் மாவட்டம் தோறும் அமைக்கப்பட்டு வருகின்றன. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் அளிப்பதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் பத்திரப்பதிவில் சலுகை கட்டண திட்டத்தை அன்பில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வரும் திட்டத்தை நாட்டிலேயே முதன்முறையாக நமது அரசுதான் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எனவேதான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அடிக்கடி சொல்வது போல தமிழ்நாட்டு மகளிரின் அன்பு சகோதரின் ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நாம் பெருமையோடு சொல்கிறோம்.